ஒரு மனிதன் பகல் முழுவதும் ஓடி ஓடி உழைத்து இரவு நிம்மதியான தூக்கத்தை விரும்புகிறான். ஒருவேளை உங்களுக்கு தூக்கமின்மை, சோம்பல் இருந்தால், பல பிரச்சனைகள் இருந்தால் கவனமாக இருங்கள். ஏனெனில் இது போன்ற பிரச்சனை நீண்ட காலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். நம் உடலுக்கு தூக்கம் மிகவும் அவசியம். சோர்வடைந்த உடலை மீண்டும் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் மாற்ற தூக்கம் உதவுகிறது. ஆனால் பலர் நிம்மதியாகவும் அமைதியாகவும் தூங்குவதற்கு தலையின் கீழ் தலையணையை வைத்துக் கொள்கின்றனர். பலருக்கு தலையணை இல்லாமல் தூக்கமே வராது. ஆனால் தலையணை இல்லாமல் படுப்பதை நல்ல பழக்கம் என்கின்றனர் சுகாதார நிபுணர்கள். இக்காலத்தில் பலருக்கு முதுகுவலி பிரச்சனை உள்ளது. இந்த முதுகுவலிக்கு பல காரணங்கள் உள்ளன. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தலையணையை பயன்படுத்தவே கூடாது. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் தலையணை இல்லாமல் படுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் தலையணை இல்லாமல் படுத்தால் உங்கள் முதுகெலும்பு நேராக இருக்கும். இதனால் வலி குறையும். கழுத்து வலிக்கு பல காரணங்கள் உள்ளன. ஆனால் கழுத்து வலியால் அவதிப்படுபவர்கள் தலையணையை பயன்படுத்தவே கூடாது. நீங்கள் தலையணை இல்லாமல் படுத்தால் வலி குறையும். நீங்கள் தலையணை இல்லாமல் தூங்கினால் உங்கள் கழுத்து மற்றும் தோள்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதனால் கழுத்து வலி குறையும். சிலருக்கு காலையில் எழுந்தவுடன் தலைவலி ஏற்படும். இதற்கு காரணம் தலையணை தான் என்கின்றனர் சுகாதார நிபுணர்கள். ஏனெனில் உயரமான தலையணையில் படுப்பதால் தலைக்கு ரத்த ஓட்டம், ஆக்சிஜன் விநியோகம் குறையும். இதனால் தான் காலையில் தூக்கத்தில் இருந்து எழுந்தவுடன் தலைவலி ஏற்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் தலையணை இல்லாமல் படுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். தலையணை வடித்து பைத்தால் கூந்தல், சருமம் பாதிக்கப்படும். உங்களுக்கு தெரியுமா? தலையணை வைத்து படுப்பவர்களுக்கு தான் கூந்தல், சருமம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதாக பல ஆய்வுகள் கூறுகின்றன. ஏனெனில் தலையணையில் தூசி, அழுக்கு, வியர்வை அதிகமாக இருக்கும். இதனால் முகத்தில் முகப்பருக்கள் ஏற்படும். அதே போல் கூந்தல் உதிரும். எனவே நீங்கள் தலையணை இல்லாமல் படுப்பதை பழக்கப்படுத்திக் கொண்டால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். தலையின் கீழ் தலையணை வைத்து படுத்தால் உங்கள் கழுத்து அதிக நேரம் வளைந்திருக்கும். இதனால் நாளடைவில் உங்கள் கழுத்து அதிகமாக வளையும். எனவே தலையணை இல்லாமல் தூங்குவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் கழுத்தை நேராக வைத்திருக்கும். தலையணை இருந்தால்தான் தூக்கம் வரும் என்று பலர் கூறுவார்கள். ஆனால் தலையணையால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும். இதனால் உங்களுக்கு சரியாக தூக்கம் வராது. எனவே நீங்கள் தலையணை இல்லாமல் படுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா? தலையணை இல்லாமல் தூங்குவதால் மூளைக்கு ரத்த ஓட்டம், ஆக்சிஜன் அதிகரிக்கும். இதனால் உங்கள் மன அழுத்தம் குறையும். அதே போல் நன்றாக தூக்கம் வரும். ஒருவேளை உங்களுக்கும் தலையணை வைத்து தூங்கும் பழக்கம் இருந்தால் உயரமான தலையணைக்கு பதிலாக மிக சிறிய தலையணையை பயன்படுத்துவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். போதுமான தரமான தூக்கத்தை பெறுபவர்களை காட்டிலும் சரியாக உறங்காதவர்கள் குறைந்த அளவிலான கொழுப்பை மட்டுமே எரிக்க முடியும். மேலும் உறக்கமின்மை மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் போன்ற பிரச்சனைகளையும் கொண்டு வரும் என்பதால் உடல் எடை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் காலையில் எழுந்ததும் கைகள் மற்றும் கழுத்து பகுதியில் வலியை உணர்ந்தால் தவறான பொசிஷனில் படுத்து உறங்கியிருக்கிறீர்கள் என அர்த்தம். ஏனெனில் தரமான தூக்கம் என்பது உடலில் எவ்வித மூட்டுகளிலும் அழுத்தத்தை கொடுக்காத வகையில் இருக்க வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். குப்புறப்படுத்தபடி உறங்குவது வயிற்றில் அதிக அழுத்தத்தை மட்டுமல்ல, கழுத்து மற்றும் உடலின் பின்புறத்திலும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இடது பக்கமாக படுத்து உறங்குவது சிறந்த தோரணையாக கருதப்படுகிறது. தொடை பிரச்சனையில் இருந்து விடுபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.